அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு போலாமா மாமான்னு எஸ்கி கேட்குறாங்க. முட்டுப்பாண்டி போலாங்கிறாங்க. வேற என்ன இன்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்கிறாங்க பாக்கியம். அண்ணே நான் கிளம்பட்டுமாங்கிறாங்க. போயிட்டு வாத்தா உனக்கு குடும்பம் இருக்குல்ல நீ போய் அதை பாருங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே தினமும் வந்துட்டு தான் போயிட்டு இருப்பேன். மனசை தேத்திக்கிட்டு தைரியமா இருன்னு பிள்ளைங்களுக்கு நீ தானே தைரியம் சொல்லணுங்கிறாங்க. ஆமாத்தா ஆமா ஆமா நீ சொல்றதா சரி. அவ சாமி ஆயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். கிட்ட இருந்து நடத்த வேண்டியதெல்லாம் அவ சாமியா இருந்து நடத்தி வைப்பான்னு நான் நினைச்சுக்கிறேன். சூடாமணி என் கூடவே தான் இருக்கா. நான் தைரியமா இருக்கேன். எனக்கு என்ன கவலை நீ போயிட்டு வாத்தாங்கிறாங்க வைகுண்டம். சரி ரத்னா கனி எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு பாக்கியம் சொல்றாங்க. ஏ பரணி உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு வாங்கி தரேங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி எல்லாத்துக்கும் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி எஸ்கியும் பாக்கியத்தையும் முத்துப்பாண்டி கூட்டிட்டு போறாங்க. சிவபாலன் சவுந்தரபாண்டிக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க. அந்த தோசையை பார்த்துட்டு கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. ஏ ஒட்டு ஒட்டு என்னல இது என்ன வெயில்ல வச்ச வரட்டி மாதிரி எடுத்து வச்சிருக்கியே இது எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு பேர் தான் தோசை. சாப்பிட்டா சாப்பிடலாம் சாப்பிடாட்டியும் விட்டுலாம். அமீபா தெரியுமா அமீபாங்கிறாங்க. எந்த அம்மின்னு கேக்குறாங்க. படிச்சிருந்தா தெரியும் 4 வார்த்தை ஏதோ இங்கிலீஷ் கத்து வச்சுக்கிட்டு படிச்ச மாதிரி ஊரை வேணா ஏமாத்தலாம். ஆனா இந்த சிவபாலனை ஏமாத்த முடியாதுங்கிறாங்க. ஒத்த ஒட்டு தோசைனா எப்படி இருக்கு தெரியுமா? நிலா மாதிரி வட்டமா அப்படியே மொறு மொறு மொறுன்னு தோசை இருக்கணும் தெரியுமா அப்படின்னு. இந்தாங்க நீங்க போய் போடுங்க. நிலா நட்சத்திரம் ராக்கெட்டு இப்படி எல்லாம் போட வேண்டியதானே. ஏலே ஒத்த ஒட்டு எனக்கு தோசை ஊற்று தெரிஞ்சா உனக்கு எதுக்கு கேட்குறேங்கிறாங்க. தெரியுது இல்ல அப்ப நான் மட்டும் என்ன தோசை சுட்டுக்கிட்டா இருக்கிறேன். எனக்கு இப்படிதான் சுட தெரியும். சாப்பிட இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா எந்திரிச்சு போய்கிட்டே இருங்கிறாங்க சிவபாலன். ஏய் நான் உன்னை பெத்தவன்டா எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமா நான் உங்களை பெத்து வைக்க சொன்னேன்னா வேற வீட்டுல எங்கேயாவது பிறந்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேங்கிறாங்க. ஆமால எல்லாம் என்னோட நேரங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கியம் முத்துப்பாண்டி எஸ்கி 3 பேர் வராங்க. சிவபாலன் பார்த்துட்டு அம்மா உனக்கு கோடி புண்ணியம் இந்த இம்சையை வச்சுக்கிட்டு என்னால தாங்க முடியலையுமாங்கிறாங்க சிவபாலன். என்னால பாக்கியம் துக்க விசாரிச்சது போதும்னு அந்த வீட்டுல துரத்தி விட்டுட்டாங்களான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. பாத்தியால பாண்டி இந்த மனுஷனுக்கு நக்கலை பாத்தியா தான் நான் இங்க வரலேன்னு சொன்னேங்கிறாங்க. அம்மா இவர் பேசுறது என்ன புதுசா விடுமா நீ அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. இங்க பாருங்க அத்தையெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அத்தை இருக்கிற என்ன போக்கிடமா இல்ல வேண்டாம்னா சொல்லிடுங்க. இப்பவே எங்க அத்தை எங்க வீட்டுக்கு போயிருட்டுங்கிறாங்க எஸ்கி. ஆமால பாண்டி நான் போனேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க பாக்கியம். ஏ பாக்கியம் இப்ப என்ன சொன்னக்கு எதுக்கு படப்படன்னு பேசிட்டு இருக்கிற? நான் என்ன கேட்டேன் துக்க விசாரிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு சாதாரணமா கேட்டேன். உனக்கு பெரிய குத்தமானு கேக்குறாங்க. ஆமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாதாரணமான வேற கேட்பீங்களோ? ஏ பாண்டி ஸ்டேஷனுக்கு நேராச்சு நீ போ. எஸ்கி வால நிறைய வேலை இருக்குன்னு பாக்கியம் சொல்லிட்டு போறாங்க. எஸ்கி கொஞ்சம் நில்லுங்கிறாங்க. என்ன மாமான்னு கேக்குறாங்க. ஆமா பையில என்ன இருக்கு? டிபன் கேரியரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். சோறு வந்தது வராதுமா சமைக்க முடியாதேன்னு நாங்க அந்த வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோங்கிறாங்க. எஸ்கி பாரு இது என்னது பாத்தியான்னு கேக்குறாங்க. ஐயே என்னதுன்னு கேக்குறாங்க. எஸ்கி பாத்தியா நீ ஏன் என்னதுன்னு கேக்குற? இந்த ஒட்டி எப்ப சமைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு இது தோசைங்கிற பேர்ல சுட்டு கொண்டாந்து போட்டிருக்குது பாரு இது எப்படி சாப்பிடுறது பாருங்கிறாங்க. சிவபாலனுக்கு தோசையெல்லாம் கூட சுட தெரியுமான்னு கேக்குறாங்க. சுட தெரியாதனால தானே இப்படி சுட்டுருக்கான். சரி அந்த கேரியர் எடுத்து இப்படி வையுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எதுக்கு மாமான்னு கேக்குறாங்க. அலே பசிக்குதுல நல்ல சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாக்கு செத்து போச்சு. சரி வாய்க்கு ருசியா சாப்பிடலாமான்னு தான் கேக்குறேன். அதை எடுத்து வையுங்கிறாங்க. ஐயோ இது முத்துப்பாண்டி மாமாவுக்காக கொண்டாந்ததுங்கிறாங்க. இலைய மொத்தமாவா சாப்பிட போறான் அவன்? ஏதோ எனக்கு கொஞ்சம் பசிக்காக போடு அப்புறமா அவனுக்கு கொண்டு கொடுங்கிறாங்க. சரி போனா போகுதுன்னு சோறு போடுற பசின்னு யார் வந்து கேட்டாலும் சோறு போடணும்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்கு அதனாலதான் நான் போடுறேங்கிறாங்க. சரி கொஞ்சம் போடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அண்ணன் சொன்னா என்ன ஆத்தா சொன்னா என்ன எனக்கு இப்ப பசி கொள்ளுது நான் போடுன்னு கேக்குறனால போடு கல் நெஞ்சக்காரு தோசை சுட்டுருக்கா பாரு. சரி போடு. ஆஹா மனம் தூக்குதே என்ன குழம்புன்னு கேக்குறாங்க. மொத்தக்கட்டை குழம்புங்கிறாங்க. வடிகட்டி போடாத காயை அலசி விட்டு குழம்பு விட்டுங்கிறாங்க. ஆமா என்ன குழம்புன்னு சொன்னேன்? மொத்தக்கட்டை குழம்பு. ஆஹா நாக்குக்கு சுவையா ருசியா இருக்கு போ. சண்முகம் ரூமுக்குள்ள வர்றாங்க. பரணி கதவை சாத்துறாங்க. அதே என்னல ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்துற என்ன இப்படி முறைக்கிறேன்னு கேக்குறாங்க. இங்க பாரு முறைக்கிறது டிராமா பண்றது இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மரியாதையா உண்மையை சொல்லு. பாண்டிகிட்ட நீ என்ன உண்மையை சொன்னீங்க அதை என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க பரணி. பாண்டிகிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க சண்முகம். இங்க பாருடா உன்னை பத்தியும் தெரியும் பாண்டிகை பத்தியும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பழம் வாங்கிட்டு வருது தரையில உட்காந்து சாப்பிடுறது என்னோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறது இதெல்லாம் அவனோட கேரக்டரே கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பரணி நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருப்ப. இதுக்கு அவன் சரியா வந்தா நான் சொல்லி கொடுத்தான்னு அர்த்தமா? இப்போ அவனை கண்டா உனக்கு பிடிக்கலையாங்கிறாங்க. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆனா அவன் எப்படி இப்படி திடீர்னு மாறினான்னு தான் எனக்கு தெரியலைங்கிறாங்க பரணி. பரணி சில பேர்த்துக்கு புடனையில ஒன்று போட்டு மரியாதையா மாறிடுன்னு சொன்னா மாறிடுவானு அப்படிதான் ஏதாவது ஒரு வழியில மாறிடுப்பான். சரி உனக்கு பிடிக்கலையா சொல்லு. ஆனா அவ வாங்கிட்டு வந்த கொலுசு உனக்கு காலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சண்முகம். இது ஒரு மாதிரியான ஃபீலிங்கா இருக்குடா. நீதான் இதுக்கு காரணம். ஆனா நிச்சயமா அவனெல்லாம் மனசு மாறதுக்கான வாய்ப்பே கிடையாதுடா. நீ ஏதோ அவங்ககிட்ட சொல்லியிருக்க அவன் மனசு மாறி இருக்காங்கிறாங்க. ஒருத்தர் சொல்லி எல்லாம் மனசு மாற முடியாது. ஏதோ தோணி இருக்கு மனசு மாறி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருந்திருக்கு அவனே உணர்ந்திருப்பான் அதனால அவன் மாறி இருப்பான். இல்லைனாலும் அவனுக்கு யாராவது எடுத்து சொல்லியிருப்பாங்கிறாங்க. ஆமா ஆக மொத்தத்தை நீ தான் அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கேங்கிறாங்க பரணி. அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் அவனுக்கு சரின்னு பட்டிருக்கு மனசு மாறி இருக்கு. சரி விடல இதை பத்தி என்ன பேச்சு சண்முகம். எனக்கு எப்படியோ பழைய பாண்டி கிடைச்சிட்டான் எனக்கு அது போதும் அதுவே சந்தோஷமா இருக்குங்கிறாங்க பரணி. முதல்ல கையை கொடுன்னு சொல்லி சண்முகத்தோட கையை வாங்கி முத்தம் கொடுக்குறாங்க பரணி. என்னல எதுன்னு கேக்குறாங்க. நான் உனக்கு சொல்றேன் நன்றிடா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில இன்னும் நிறைய இருக்கு. எஸ்கி வாழ்க்கை சரியாயிடுச்சு ஆனா ரத்னா வாழ்க்கை இன்னும் சரியாகல. வீரா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததும் அவளுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சிடணும். எதுக்குடா உனக்கு இப்பவே இவ்வளவு கவலை? அத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்பவும் நம்ம கூட தாண்டா இருப்பாங்க. நீ அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா இருடான்னு பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கனி அந்த பக்கமா கதவை
தட்டுறாங்க. அண்ணி எனக்கு பாடத்தில் டவுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாத்தியா அவளுக்கு டவுட் வந்துருச்சு. சரி நான் போய் கிளியர் பண்ணிட்டு வரேன்னு பரணி வெளியில் வராங்க. வெங்கடேஷ் வீட்டில் சம்பத் சொல்கிறாங்க, கல்யாணம் நடந்த வீடு இப்படி சாவு வீடு மாதிரி மாற்றிட்டாலே மவராசி எங்கேருந்து தான் வந்தாலும் ஏங்க இந்தாங்க காப்பின்னு வெங்கடேஷோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. வேண்டாங்கிறாங்க. அட நான் எம்பிட்டு தூரம் இருந்து வந்திருக்கேன், தொண்டையெல்லாம் வறண்டு போய் வந்திருக்கேன், அந்த காப்பி எனக்கு கொடுத்து ஐயா அப்படின்னு சொல்லி சம்பத் காப்பியை வாங்கி குடிக்கிறாங்க. அண்ணே நாங்கள் என்னைக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, 3 பேர் இடிஞ்சு போய் கொண்டிருக்கோம், என்ன செய்யறதுனே தெரியலைங்கிறாங்க. செய்வோம் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, சும்மா விட்டுருவோமா என்னங்கிறாங்க. சம்பத் வீட்டுக்குள்ள இருந்து பெட்டி கைமா வந்து நிற்கிறாங்க. என்னடா இது வெளியில கிளம்பிட்டியான்னு கேட்குறாங்க வெங்கடேஷோட அம்மா. ஆமாம் அவனும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடப்பான். எங்கடா கிளம்பிட்டேன்னு வெங்கடேஷை கேட்குறாங்க. வெங்கடேஷ் நான் ரத்னா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சம்பத்தும் சரி அவங்க அப்பா அம்மா சரி எல்லாரும் அதிர்ச்சியை பார்க்குறாங்க. இது அவ வீட்டுக்கா? ஏன்டா இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு நஷ்டப்பட்டு இவ்வளவு கேவலப்பட்டு மறுபடியும் அவ வீட்டில் போய் வாழ போறேன்னு சொல்றியே, அவ என்னடா அப்படி ஒன்று பெரிய இளவரசியா? சொந்தக்கார முன்னாடி எல்லாம் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம், இன்னும் உனக்கு ரத்னா கேட்குதாடா? ரத்னா ஊருக்கு கூப்பிட்டு ரிசப்ஷன் கூட நடத்த முடியாம அவமானப்பட்டு நிற்கிறோம், நீ இந்த வீட்டை விட்டு போட்டு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? அப்படி போனேன்னா இந்த உறவுகளை எல்லாம் அறுத்து விட்டுட்டு போங்கிறாங்க. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன அவ கூட மனசார வாழ போறேன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. வேற எதுக்கு அவ கூட போய் வாழ போறேன்னு கேட்குறாங்க சம்பத். அதனால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல அப்படியே போன்னு சொல்ல முடியுமா என்ன? நான் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் என்னப்பா பதிலுங்கிறாங்க. சரி அப்ப என்னதான் பண்ண போறேன்னு கேட்குறாங்க சம்பத். என்னமோ சொல்ல வர மாப்பிள்ள, என்னன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க சம்பத். மாமா நானும் போனா போதுன்னு விட்டுலான்னு நினைச்சு பார்த்தேன், அதை அப்படியே அவளை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துட்டு தான் நான் கிளம்பிட்டேன். நான் பட்ட அவமானத்தையும் வேதனையும் அவளை அனுபவிக்கணுமாமாங்கிறாங்க. அடடடே இப்பதான் நீ கரெக்டா பேசுற மாப்பிள்ளைங்கிறாங்க சம்பத். அவ என்ன பெரிய இவளா? அவ கையில ஸ்கூல் இருக்கு, ஹெட் மாஸ்டராகவும் கரஸ்பாண்டாவும் இருக்கா, அதனால தானே அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. சரிடா அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அவ முன்னாடி போய் நின்று ஊரறிய அவளை நம்ப வச்சு கழுத்து இருக்க போறேன் பாருங்கிறாங்க வெங்கடேஷ். எப்படிடா என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன்னு சொல்ல போறேன். என்னோட காதலை நம்பி அவளை எப்படியாவது நம்ப வச்சு நம்ம வீட்டில் கூட்டிட்டு வந்து வாழ வைக்க போறேன். எனக்கு ஒன்றும் அவள் முக்கியம் இல்லை, அவள் கையில் இருக்குதே அந்த ஸ்கூலை பிடுங்கணும். ரிசப்ஷன் அன்னைக்கு என்னை தனியாக நிற்க வச்சு அவமானப்படுத்தினால அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வைப்பேன். வரே வா இப்போதான் நீ எங்க வரைக்கும் வந்திருக்கேன் மாப்பிள்ளைங்கிறாங்க சம்பத். காதல்கிற பேரில் அவளை நம்ப வச்சு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு நான் கொடுக்க போறேன் முதல் அடி. கண்டிஷன் நம்பர் 1 அவள் டீச்சர் வேலையை விட வைக்க போறேன். நம்பர் 2 இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் அவளை தான் செய்ய வைக்க போறேன். அடடே சூப்பர் மாப்பிள்ள சூப்பர். அவ கையில இருக்கிற டீச்சர் பதவியை புடுங்கிட்டு விளக்கு மாத்தையும் கரண்டியையும் கொடுக்க போற அப்படித்தானே? அந்த ஸ்கூல் பிரின்சிபலை உங்க வீட்டு வேலைக்காரியை மாற்ற போற அப்படித்தானேங்கிறாங்க. ஆமா மாமா அப்படித்தாங்கிறாங்க வெங்கடேஷ். அவளோட பதவியெல்லாம் அடிச்சு புடுங்கி இந்த வீட்டுல வேலைக்காரியை ஒரு மூலையில உட்கார வைக்க போறேன், அதுதான் என்னோட லட்சியமேங்கிறாங்க. வெங்கடேஷ் அது எப்படிடா? அவ உசுரே போனாலும் அவ கையில இருக்கிற அந்த பதவி டீச்சர் பதவியை விட மாட்டாளேங்கிறாங்க உங்க அம்மா. அவ கழுத்துல இருக்கிற தாலியும் நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க வெங்கடேஷ். தாலியா ஸ்கூலான்னு கேட்டு அவளை நடு தெருவில் நிக்க வச்சு அவளை எப்படி கொண்டு வந்து சேர்த்துறேன். சரி நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லி வெங்கடேஷ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வெங்கடேஷ் ரத்னா வீட்டுக்கு ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ரத்னா வடகங்காய் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனியும் நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் கோபத்தோட ரத்னா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பக்கமா வைகுண்டம் பரணி கனி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மாமா வெங்கடேஷ் கிட்ட பேசுங்க மாமா பேசுங்க கூப்பிடுங்கிறாங்க. வைகுண்டம் வாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. என்ன வெங்கடேஷ் பேக்கோட வந்து நிக்கிறீங்க, வெளியூருக்கு இது போறீங்களான்னு கேக்குறாங்க பரணி. இல்ல நான் இந்த வீட்டுல வாழ வந்திருக்கேங்கிறாங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலைங்கிறாங்க. ஆமா சமாதானம் பேச வந்த போது கூட நான் நாகரிகமா ரத்னாவை கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களான்னு வைகுண்டம் கேக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல மாமா, ரத்னாவை கூட்டிட்டு போனாலும் அது தப்பா தான் தெரியும். அவ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தாலும் சேர்ந்து வாழ முடியாது. ரத்னா கோவத்தில் இருப்பா, அவன் மனசு மாறுற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேங்கிறாங்க வெங்கடேஷ். ரத்னா அவ சமாதானப்படுத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன், நான் போக மாட்டேங்கிறா. சரியா தான் இருக்கு, சரி வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வைகுண்டம் இல்ல நான் வரல மாமா, ரத்னாவுக்காக தான் நான் வந்திருக்கேன், ரத்னாவா வாய் திறந்து உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா தான் நான் வருவேங்கிறாங்க. நான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ரத்னா. ரத்னா என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, வாங்கன்னு கூப்பிட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன், கூப்பிடுறேன் முதல்லைங்கிறாங்க பரணி. இல்ல பரணி நான் கூப்பிட மாட்டேன், என் மனசே ஆறல, என் அண்ணனை காலில் விழுந்து கும்பிட வச்சது அவங்க தானே, என்னை மன்னிக்க சொல்றியான்னு ரத்னா கேட்குறாங்க. அடியே அது சண்முகமே மறந்துருப்பான், நீ என்னடி அதை நினைச்சிட்டு இருக்க? போதும் பரணி நான் அவங்கள வான்னாலாம் கூப்பிட மாட்டேன், போறதா இருந்தா அப்படியே போக சொல்லு, இங்கெல்லாம் வர வேண்டாம். மாப்பிள்ளை நீங்களாவது பிடிவாதம் பிடிக்காம உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க வைகுண்டம். ஆமா ரத்னா கூப்பிடாம நான் உள்ள வரமாட்டேன். நீங்க பதட்டப்படாதீங்க, நான் சண்முகத்துக்கு போன் பண்றேன், அவன் வந்து பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பரணி போய் போன் பண்ண போறாங்க. மாப்பிள்ளை ரத்னா வந்து வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடுவா, அது வரைக்கும் நீங்க என்ன நின்றுகிட்டே இருப்பீங்க, வாங்க வந்து திண்ணிலையாவது உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க வைகுண்டம். இல்ல மாமா ரத்னாவா வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கேயே நிக்கிறேன், நான் எங்கேயும் உட்காரலைங்கிறாங்க. வெங்கடேஷ் நீங்க ஒரு டீச்சர், பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுத்து சொல்லி கொடுக்கறதே நீங்க தான், நீங்களே இப்படி பிடிவாதமா நிக்கலாமா? போறவங்க வரவங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. வெங்கடேஷ் அதான் சொல்றாருல்ல, வாங்க வந்து திண்ணிலையாவது உட்காருங்கன்னு பரணி அவங்களுக்கு வரைக்கும் கூப்பிட்டு பாக்குறாங்க. சண்முகமா வந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ள வந்த வழியே வாசல்லே இருக்கிறீங்களே, வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சண்முகம் இல்ல மாமா நான் வரல, நான் செஞ்சது தப்பு தான், நான் அதுக்காகத்தான் மன்னிப்பு கேட்டு நிக்கிறேன், என்ன மன்னிக்க கூட வேண்டாம், ஆனா உள்ள வான்னு கூப்பிட்டா கூட ரத்னா கூப்பிடாம நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமாங்கிறாங்க வெங்கடேஷ். இது ரத்னா கூப்பிடலையா? இல்ல ரத்னா ரத்னா அப்படின்னு சத்தம் போடுறாங்க சண்முகம். ரத்னா அதுக்கப்புறம் வராங்க. என்னன்னு அப்படின்னு ரத்னா வந்து நிக்கிறாங்க. இல்ல என்ன பழக்கம்
இது வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம உள்ள போய் இருக்கிறது என்ன பழக்கம்? வந்து வாங்கன்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க சண்முகம். வாசல் வரைக்கும் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட தெரியாதா உனக்குங்கிறாங்க. அண்ணே என்னை மன்னிச்சிடு, என்னால எல்லாம் உள்ள வாங்கன்னு கூப்பிட முடியாது, என்னை மன்னிச்சிடுனேங்கிறாங்க ரத்னா. ரத்னா, தப்பு நம்ம பேர்ல இருக்குல்ல, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்தா என்ன அர்த்தம்? நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கணும், சொல்லாம வந்தது உன்னோட தப்பு தானே. ரத்னாவுக்கு ஒரு அண்ணனா மட்டும் இல்லாம தாய்க்கு தாயா இருந்து தப்பு எந்த பக்கம்னு எடுத்து ஒருத்து சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்ட ரத்னா மறுபடியும் சரி வெங்கடேஷ் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.